அவுட் ஆயிட்டான் வா. என்ன மச்சான் தோட்டீங்களா? ஆமா நீங்க விளையாண்டுறது அப்ப அங்க யாரும் விளையாடுவா? மச்சான் நம்ம இப்போ எப்படி தெரியுமாடா ஜெயிச்சோம்? அவங்க டீம்ல ஒருத்தன் பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கான் மச்சான். அதனாலதான் மச்சான் நம்ம இப்ப ஜெயிச்சோம். ஓ அது இப்பதான் அவனுக்கு தெரியுமா? வாடா டேய். அறியுது இல்லையா? டேட் என்ன சொன்னா இன்னைக்கு டேட் என்ன ஆகிட்டு இருக்க? ஐயா ஆமாடி இல்ல பேசாம ரொம்ப காஞ்சி போச்சு தர்றீங்கய்யா. ஓ என்ன அது இது காரணம் சொல்லிட்டு இருக்கா? எனக்கு அதெல்லாம் காரணம் கிடையாது. எனக்கு காரணம்லாம் பேசாத. ஓ என்ன அது இல்ல இது இல்லன்னு இருக்கா? பெரிய மனுஷன் பாத்துட்டு இருக்கேன் இல்லன்னு வச்சுக்கா. என்னையா இங்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராம வளவளன்னு பேசிட்டு இருக்க? சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வாயா. மலை மாதிரி இல்லையா புள்ள வீட்டுல பூரா பட்டியா கிடக்குயா. அதெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு தேவை காசு பணம். என்னப்பா யாருப்பா அவங்க? இல்லப்பா வேலையை பெருப்பா பாத்துக்கலாம். சரிப்பா போயா பாத்துக்கலாம் போயா. நோட்டு வாங்க காசு கேட்டல டீச்சர் திட்டுறாங்க. காசு கொடுப்பா. காசு பாப்பா நாளைக்கு தரேன்ப்பா. சரிப்பா. சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராம வளவளன்னு பேசிட்டு இருக்க? சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வாயா. அதெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு தேவை காசு பணம்.
அப்பா பிடிக்கும் உழவனுக்கு உண்ண வழி இல்ல நெல்ல கோடி கோடியா கூச்சவனால தின்ன முடியல களத்து மேட்டு பாதையில வேலை பார்த்தவன் இப்ப களக்கொள்ளி மருந்த குடிச்சு இறந்து கிடக்குறான். விவசாயி வயிற்று அடிச்சு விரட்டின பின்னா நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்னு எப்படி சொன்னா? என் தம்பி நான் போயிட்டா உன் குடும்பத்தை பார்த்துக்குவியா? பாப்பா படிக்க வைப்பியா? பாப்பா நல்லா பார்த்துக்குவியா? என்னப்பா சொல். நீ என்னப்பா கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சொன்னப்பா பார்த்துக்கிறேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் சரியா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீ உன் வேலையை பாட்டு போ. எப்ப பார்த்தாலும் இந்த செல்லை யூஸ் பண்ணிட்டே தானப்பா அவனை விட்டேன். இப்ப இந்த செல்ல இருந்து என்னப்பா பிரயோஜனம்? எல்லாம் அந்த செல்லு இருக்கனாலப்பா உன்னை கவனிக்க முடியல. எனக்கு இந்த செல்ல வேணாம்ப்பா. ரமி என்னையா பண்ணிட்டு இருக்க? செல்ல நோண்டிட்டு இருக்கேன். ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியாப்பா? முடிச்சிட்டேன்ப்பா. நான் கேம் விளையாண்டுருக்கேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. கேம் விளையாடிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உனக்கு உங்கள் தாத்தா பற்றி தெரியுமாயா? எனக்கு தெரியாது. நீங்கள் தான் காமிச்சதே இல்லையாப்பா. தாத்தா பற்றி ஒரு கதை சொல்ல கேட்குறியாயா? உங்கள் தாத்தா பேர் சின்னசாமி. அவர் ஒரு விவசாயி. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை காலேஜ் சேர்த்து படிக்க வச்சார். ஆனால் எனக்கு தான் அருமை தெரியல. நான் என் ஜாலியை பார்த்ததை தவிர அவர் கஷ்டத்தை பார்க்கல. அவர் கஷ்டப்பட்டது என்றைக்குமே என் கண்ணுக்குள்ளே வரல. ஆனால் அவர் கஷ்டப்பட்டதை அவருக்குள்ளேயே வச்சுருந்துருக்காரு. நானும் ஒன்றே மாதிரி தான் காலேஜ் டேத்து நல்லா ஜாலியாக சுற்றி எந்த வீட்டு பிரச்சனையும் கண்டுக்காமல் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டை பற்றி நான் எதுவுமே நினைக்கல. ஒரு 30 ரூபா, என்னது ஒரு 30 ரூபா விஷப்பாட்டு. அப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய விலை தான். ஆனால் அதோட விஷம் உயிரே பறிச்சிருச்சு. உங்கள் தாத்தா என்கிட்ட கடைசியாக சொன்ன ஒரே வார்த்தை, இந்த குடும்பத்தை காப்பாற்றியா உன் தங்கச்சியை படிக்க வைப்பேன். ஆனால் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை நிற்கிது. ஆனால் அவர் ஒரு கேம், ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட், அதில் மூழ்கி தான் எங்கள் அப்பாவை நான் இழந்தேன். அதே மாதிரி இந்த கேமில் மூழ்கி உங்கள் அப்பா இழந்துடாதப்பா. முன்னாடிலாம் மனுஷங்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க நேருக்கு நேராக. ஆனால் இப்போலாம் மொபைல், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மாதிரி நிறையா வந்துருச்சு. இப்போ நேராக பார்த்து பேசுகிறவங்கள விட மொபைலை பார்த்து பேசுகிறவங்க தான் மதிப்பு அதிகமாக இருக்குது. எல்லோரும் மதிக்கிறாங்க. மொபைல் வந்ததுலேருந்து யாரும் நேராக பேசிக்கிறது கூட இல்லை. எல்லாமே மொபைலாகவே ஆயிடுச்சு. வாழ்க்கையில் பொழுதுபோக்கு இருக்கலாம், ஆனால் பொழுதுபோக்கே வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது. என்ன ரமி? அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு புரியலை. ஆனால் இப்போ புரியுது. மனிதா, விளையாட்டு என்பது உடல் உயர்த்தி விளையாடிய காலங்கள் மாறி கையளவு உள்ள கருவினுள் அடங்கிவிட்டது. என்று அந்த கருவியிலிருந்து விடுபடுகிறாயோ அன்றே உன் வாழ்வின் மறுபிறவி எடுப்பாய். பேர் பிடிக்கும் உழவனுக்கு உண்ண வழி இல்ல நெல்ல கோடி கோடியா கூச்சவனால தின்ன முடியல களத்து மேட்டு பாதையில வேலை பார்த்தவன் இப்ப களக்கொள்ளி மருந்த குடிச்சு இறந்து கிடக்குறான்.
அடிச்சு விரட்டுன பின்னா நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்னு எப்படி சொன்னா? பில்ல போல நெல்ல வளர்த்து அறுவடை செஞ்சா 6 வாரம் அவன் பிள்ளைங்க வயிறு